குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்குதா? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புது ஸ்டோரி கேட்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட் இருக்கு. அதனால ஓகே, சரி கதைக்கு போலாமா? நிவின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ரூட்டு மேங்கோ. என்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிவி என்ன பண்ணுவாளாம், மேங்கோ சீசன் வந்தா ஒரு வேட்டை ஆடுவாளாம் மேங்கோஸை. அப்படி பிடிக்குமா. என்ன ஆச்சான், ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா நிறைய மேங்கோஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்களாம். என்ன பண்ணுவாளாம், போகும்போது ஒரு மாம்பழம், வரும்போது ஒரு மாம்பழம், போகும்போது ஒரு மாம்பழம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாளாம். இப்படியே போயிட்டு இருந்துச்சா, அந்த ஹோல் வீக்கும் மாம்பழம் சாப்பிட்டுட்டே இருந்தாலாம். அவளுக்கு மாம்பழம் எவ்வளவு பிடிக்கும்னா மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டாளாம். அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாளாம், மார்னிங் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லி. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சான், அந்த ட்ரேல கடைசியா ஒரு மாம்பழம் இருந்துச்சான். நிவி விளையாடுறதுக்கு போயிட்டு வந்தா அந்த மாம்பழம் அவ கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருச்சான். ஆஹா, கடைசியான ஒரு மாம்பழம், இந்த மாம்பழத்தை விட்டுறக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், அப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தாலாம். அவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்களா, அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்களா, அவ தம்பி தூங்கிட்டு இருந்தாலும். என்ன பண்ணாலாம், கடகடன்னு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு போய் பேசாம உட்காந்துக்கிட்டாலாம். கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா வந்தாங்களாம். வந்துட்டு நைட்டுக்கு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, சரி ஒரு ஃப்ரூட்டை எடுப்போம்னு சொல்லிட்டு மாம்பழம் தான் இருக்கேன்ட்டு போய் பார்த்தா அந்த பாஸ்கெட்ல மாம்பழத்தை காணுமா. யார் சாப்பிட்ருக்காங்க இந்த மாம்பழத்தை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிவி பேசாம குவாய்ட்டா உட்காந்துருந்தாலாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த 4 பையன் தான் சாப்பிட்ருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே அவ தம்பிக்கு ஒன்னும் புரியலையா, நம்ம எங்க சாப்பிட்டோம், அம்மா நம்மள சொல்றாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டானா. நிவியும் ஒன்னும் சொல்லலையாம். நம்ம வந்து சாப்பிட்டோன்றத சொன்னா திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணாலும் குவாய்ட்டா இருந்துட்டாலாம். அன்னைக்கு நைட் என்ன ஆச்சா, அவ போய் படுக்கலான்ட்டு போகும்போது அவளுக்கு அந்த மாம்பழம் ஞாபகமாவே வந்துட்டு இருந்துதான். அவ சிரிக்கலான்னு பார்த்தா, ஐயோ அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் திரும்ப ஞாபகப்படுத்துச்சா, பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவ திரும்ப தூங்கலான்னு பார்த்தா அந்த மாம்பழம் கண்ணுக்கிட்டே வந்து வந்து போற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. என்ன பண்ணாலாம், நேர எழுந்து அவங்க அம்மா கிட்டக்கு போனாலாம். போயிட்டு அம்மா அம்மா அப்படின்னாலாம். அவங்க அம்மா வந்து, என்ன மணி 10 இன்னும் தூங்கலையா நீ, இந்த நேரத்துல வந்து என்னையும் எழுப்புற அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா ஒன்னும் இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. உடனே சொல்லு என்னாச்சு அப்படின்னு. உடனே நிவி சொன்னாலாம், ஆமா அந்த மாம்பழம் இல்ல மாம்பழம், ஆமா ஆமா அது உன் தம்பி தான் சாப்பிட்டுருப்பான், வந்தா இந்த மாதிரி வாலுத்தனம் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னாங்களாம். இல்ல 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 இல்லம்மா, அந்த மாம்பழத்தை நான் அந்த அம்மா சாப்பிட்டேன், சாரி அம்மா அப்படின்னாலாம். அவங்க அம்மா உடனே ஸ்மைல் பண்ணி, நீனா சாப்பிட்டியா, ஓகே 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 சரி பரவாயில்ல, இப்போ நீ உண்மையை சொன்னல அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்களாம். உடனே அவ வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு, அம்மா சாரிம்மா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், பாவம் தம்பி வேற நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, சாரிம்மா அப்படின்னு. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், மாம்பழம் எல்லாம் பெருசு கிடையாது, நீ உண்மையா இருந்த பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, குட் கேர்ள், இனிமேல பொய் சொல்லாத அப்படி சொல்லி சொன்னாங்களாம். அதுல இருந்து நிவி பொய் சொல்ல மாட்டாளாம். அவ என்ன செஞ்சிருந்தாலும், அது தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணிப்பாளாம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், நம்ம எப்பொழுதுமே ஆனஸ்டா ட்ரூவா இருக்கணும். உண்மை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை, நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்கு 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 ஒரு பொய்யா சொல்லிட்டே போற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து செய்யவே கூடாது. ஓகே, எதுவா இருந்தாலும் ஆனஸ்டா இருக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரியை நம்ம யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போறோம்? கிருஷிகா, ரியா, பிரனித், மகிழன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். பாய்.